ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை, மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இந்த நாள் ரொம்ப முக்கியத்துவமுடைய நாளாக மாறியிருக்கு. பலருடைய மனதிலையும் இன்றைக்கி சனிப்பயிற்சின்னு சொல்கிறாங்களே, அது இருக்கா இல்லையா, அடுத்த ஆண்டு பங்குனி மார்ச்சில் தான் இந்த மாதிரி சனிப்பயிற்சி வருதுன்னு சொல்கிறாங்களே, ரெண்டில் எது சரிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம். பஞ்சாங்கத்தில் ரெண்டு உண்டுங்க. ஒன்று வாக்கிய கணிதம்னு சொல்கிறது, அது பாரம்பரியமாக எழுதப்படக்கூடிய முறை. அதிலிருந்து திருத்தி அமைக்கப்பட்டதுக்கு திருக்கணிதம்னு பேர். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இன்றைக்கி நான் காலத்தினுடைய கட்டாயமாக எல்லார் வீட்லேயுமே கம்ப்யூட்டரில் ஒரு ஜாதகத்தை போட்டு வச்சுருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் அதை வச்சு தான் பலன் கேட்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் ஜாதகத்தை வச்சுருக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் திருக்கணிதப்படி ஜாதகம் வச்சுருக்கிறோங்கிறத எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர்லேயும் வாக்கிய கணிதப்படி ஜாதகங்கள் இருக்குது, ஆனால் அது ரொம்ப அரிதாக இருக்கும். பெரும்பாலும் மூல நோட்டு எழுதுறது வாக்கியப்படியாக இருக்கும். அப்படி பஞ்சாங்கத்தில் வாக்கிய கணிதம் திருக்கணிதம்னு ரெண்டு உண்டு. இந்த ரெண்டுக்கும் கணிப்புகளில் சில வித்தியாசங்கள் வரும். மற்றபடி கிரகணங்கள் எல்லாம் மாறாமல் வரும், திதிகள் மாறாமல் வரும். இன்றைக்கி சூரிய கிரகணம் நடக்குது. மதியம் 2:20 மாலை 7 மணி வரைக்கும் இந்த கிரகண காலங்கிறது இருக்குது. இது இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை, இந்தியாவில் தெரியாதுங்கிறதுனால நம்ம இதை பற்றி பெருசாக கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. இருந்தாலும் இது கிரகண புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அதனால் இந்த நேரங்களில் நாம் செய்யக்கூடிய ஜபங்கள் வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் உணவருந்தாமல் இருந்துக்கிட்டால் நல்லது. வெளியில் பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த சூரிய கிரகணத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம மனதில் இருக்கிற சந்தேகம் சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறது. சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10:07 கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் பழமையான திருநள்ளாறு மாதிரி ஆலயங்களில் அவங்க வாக்கிய கணிதப்படி தான் இந்த பயிற்சியை கருத்தில் எடுத்துக்குவாங்க. அது அடுத்த 2026 மார்ச்சில் தான் நடக்க இருக்குது. அதனால் 2025 மார்ச்சில் நடக்கிறது சரியான சனிப்பயிற்சியா, 26 மார்ச்சில் நடக்கிறது சரியான சனிப்பயிற்சியாங்கிற சர்ச்சை நமக்கு வேண்டாம். இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது, இது ஏன் இவ்வளவு தூரம் எல்லாரும் சர்ச்சை பண்ணுறோம்னா, அந்த சனிப்பயிற்சி ஆகிற நேரத்தில் நம்ம போய் வழிபாடு செய்து சனி பகவானுக்கு பிரீத்தியான காரியங்களை சிலது செய்து பரிகாரமாக செய்யலாம்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறனால தான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிறது தான் வழிபாடுங்கிறது இல்லை. பின்ன எதுக்காக இந்த நேரத்தை இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பூஜைகள் வழிபாடுகள் ஹோமங்கள் எல்லாம் நடக்குதுன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிருக்கு, அடுத்து 2.5 வருட காலம் நாம் எப்படி இருக்கணுங்கிறத நாம் உணர்றதுக்கான வழிபாடாகத்தான் நாம் அதை எடுத்துக்கணுமே வெளியே அந்த சனத்தில் தான் செய்யணுங்கிறது அதுக்கு அர்த்தம் இல்லைங்க. இந்த சனிப்பயிற்சிங்கிறது 2025 நடந்தாலும் 2026 நடந்தாலும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறது ஏறக்குறைய எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்போம். மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனிங்கிறது முழுசும் விலகுது. கும்ப ராசிக்கு 5 வருட காலம் விலகுது, ஜென்மச்சனியானது விலகுது. மீன ராசிக்கு விரயச்சனிங்கிறது விலகுது. மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி துவக்கமாகுது. அதுபோல் சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி விலகி அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனிங்கிறது துவங்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஆரம்பமாகுது. மேற்சொன்ன ராசிக்காரர்கள் வரக்கூடிய சில காலங்கள் தங்களுடைய வேலைகளை ரொம்ப எச்சரிக்கையாக செய்துக்கணும், நிதானமாக இருக்கணும். சனி பகவானுக்கு பிரீத்தியான காரியங்கள்னு சாஸ்திரங்கள் சிலதை சொல்லுது. அதில் குறிப்பாக உடல் இயலாமையில் இருக்கக்கூடியவங்க, ஊனமுற்றவர்கள், இயலாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு செய்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதையும் நாம் செய்து வரணுங்கிறத சொல்லி, இதோடு நாம் இந்த சனிப்பயிற்சி இப்போவா இல்லை பின்னாடி வருதாங்கிற சர்ச்சைக்கு முடிவு கட்டிடுவோம். அந்த சிந்தனை நமக்கு வேண்டாம். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை செம்மையாக செய்வோம். சனி பகவான் மட்டுமல்ல, நவ கோள்களும் நமக்கு நாளும் நன்மையே செய்ய வேணும்னு வேண்டி
வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அருளிய கோளறு திருப்பதிகத்தை பக்தியோடு நம்ம பாராயணம் பண்ணி வரலாம். எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாகவே அமையும்னு சொல்லி திருநிறைவு செய்வோம். வணக்கம்.